திமுகவின் அடுத்த தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் என்று அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். சிறப்பு பேட்டி ஒன்றில் மு.க.ஸ்டாலினின் சிறப்புகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். திராவிட இயக்கம் துவக்கப்பட்டு 100 ஆண்டுகள் கடந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, இந்த மாபெரும் இயக்கத்தில் மு.க.ஸ்டாலின் மிக இளைஞராக இருந்த காலம் முதல் கடுமையாக உழைத்து வருகிறார் என பதிவு செய்துள்ளார். மு.க.ஸ்டாலின் தானாக உழைத்து திமுகவின் வருங்கால தலைவர் என்ற நிலைக்கு தன்னைத்தானே படிப்படியாக உயர்த்தி கொண்டுள்ளார் என பாராட்டு தெரிவித்துள்ள கருணாநிதி, இன்றைக்கு தனது அரசியல் வாரிசாக மு.க.ஸ்டாலின் திகழ்வதாக கூறியுள்ளார். தலைவருக்கான தகுதிகள் எவை என்ற மற்றொரு கேள்விக்கு, எவரிடமும் பகை வெறுப்பு பாராட்டாத பண்பு, இன உணர்வு காத்திடும் போர்க்குணம், அரசியல் நிகழ்வுகளின் போக்கை முன்கூட்டியே தீர்மானிக்கும் பார்வை, சமரசமில்லாத கொள்கை பிடிப்பு இருப்பதே தலைமைக்கான தகுதிகள் என்று கருணாநிதி பட்டியலிட்டுள்ளார். மு.க.ஸ்டாலின் குறித்து திமுக தலைவர் கருணாநிதி பல முறை தெரிவித்த கருத்தை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி.கே.எஸ். இளங்கோவன் கூறியுள்ளார். பல்வேறு பணிகளை மு.க.ஸ்டாலினை மூலமாக கழகத்திற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்புகளை மு.க.ஸ்டாலின் ஒப்படைத்து அவருடைய செயல்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். அவருடைய அனுபவத்தை பின்பற்றி அவர் எப்படி நடக்கிறார் என்று பார்த்து வருகிறார். இது இயல்பாகவே தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை வெளியிட்ட ஒரு கருத்து. அதனை இன்று மீண்டும் அதை உறுதி செய்திருக்கிறார்.